தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். தம்முடைய பெரிய கிருபையினாலே இந்த 2024 வருஷத்திலே மே மாதம் 5ஆம் தேதி வரை நம்மை கொண்டு வந்த தேவனை, காண செய்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாதத்திலேயும் இந்த 4 நாட்கள் நமக்கு கர்த்தர் நல்லவராய் போதுமானவராயிருந்து இந்த மாதத்தினுடைய முதல் ஆராதனையை காண செய்த கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் மாறாத அந்த கிருபையை ஒரு நாள் நினைத்தவர்களாய், அந்த கிருபையிலே கலிகூறுகிறவர்களாய், அந்த கிருபையிலே அனுபவிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் 3ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். சங்கீதக்காரன் தன் அனுபவத்தை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் என்னை தாங்குகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை என்னையும் இதுவரையும் தாங்கினார், இனிமேலும் தாங்குவார். ஒவ்வொரு நொடி பொழுதும் கர்த்தர் நம்மை தாங்கிக் கொண்டே இருக்கிறார். ஆனபடினாலே கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எவ்விதமாய் கர்த்தர் நம்மை தாங்குவார், கர்த்தர் நம்மை தாங்குகிற அனுபவத்தை குறித்து நாம் கடந்த நாட்களிலே வாக்குத்தத்த செய்தியிலே தியானித்தோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 37ஆம் சங்கீதம் 24வது வசனத்திலே தம்முடைய கையினால் தாங்குவார் என்று படித்தோம். 73ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்திலே ஆசாப் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறான். நான் எப்போதும் மோடு இருக்கிறேன், என் வலதுகையை பிடித்து தாங்குகிறீர் என்று சொல்லுகிறான். இங்கே ஒரு மனிதன் தேவன் என்னை கையினால் தாங்குகிறார் என்றும், இன்னொரு தேவ மனிதன் என் வலதுகையை பிடித்து தாங்குகிறார் என்றும் அழகாக சொல்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய கையும் தேவனுடைய வலதுகை நம்மை பிடிக்குமானால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் கடந்த செய்தியிலே தியானித்தோம். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் உங்கள் வலதுகையை கர்த்தர் பிடித்து தாங்குவாராக. ஒவ்வொரு நாளும் உங்களையும் என்னையும் கர்த்தர் தம்முடைய கையினால் தாங்குவாராக. அவருக்கே மகிமையும் கனமும் உண்டாவதாக. இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது, நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார் என்று சொல்லுகிறான். அப்படியானால் கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாரும் தான் உலகத்திலே தூங்குகிறோம், எழும்புகிறோம். ஆனால் இவனுடைய நித்திரையிலே விசேஷம் என்ன? கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த தாவீது எங்கே படுத்திருக்கிறான், எங்கே உறங்கினான் என்பதை குறித்து தியானிப்போமானால், அந்த சங்கீதத்தினுடைய முன்னுரையை படிக்கும்போது தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். தாவீது தன் குமாரனாகி அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். எப்படி தாவீது அப்சலோமுக்கு தப்பி ஓடினான் என்றால், வெறுங்காலோடு, பாதரட்சை இல்லாமல், முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டே ஓடுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும், நேற்று ராத்திரி வரைக்கும் அவன் வனாந்தரத்திலே அல்ல, அரண்மனையிலே பலவான்களுடைய பாதுகாப்போடு கேடயத்தை பிடித்து ஈட்டியை பிடித்து நிற்கிற பாதுகாக்கப்பட்ட ஜனத்தின் நடுவிலே அவன் நித்திரை செய்தான். கேதுரு மரத்தினால் கட்டப்பட்ட வீட்டிலே அவன் குடியிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாலமோன் குறித்து படிக்கும்போது உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே அவன் மஞ்சத்தை சுற்றிலும் 70 பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள் என்று படிக்கிறோம். அப்படியானால் சாலமோனை சத்துரு தொடாதபடிக்கு அவ்வளோ பெரிய பலத்த பாதுகாப்புக்குள்ளே அவன் நித்திரை செய்தான். அப்படியானால் தாவீது எவ்வளவு பெரிய மனுஷன், தாவீதுக்கு எத்தனை பராக்கிரமசாலி இருந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட பாதுகாப்பின் மத்தியிலே, பராக்கிரமசாலிகளின் மத்தியிலே, பல அடுக்கு பாதுகாப்புகளின் மத்தியிலே நித்திரை செய்தவன் இப்பொழுது வனாந்தரத்திலே காதரட்சை கூட இல்லாமல் ஓடி, துஷ்ட மிருகங்களின் மத்தியிலே, அவனுக்கு ஒரு படுக்க, ஒரு நல்ல ஒரு கட்டில் கூட கிடையாது, ஜனங்களோடு கூட அவன்
அழுது கொண்டே போய் அவன் படுத்து கொண்டிருக்கிறான். அதனால தான் சொல்லுகிறான், காடுகளிலே வனாந்தரத்தில் படுத்தேன், என்னை கர்த்தர் எழுப்பினார், கர்த்தர் என்னை தாங்குகிறார், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஒரு மனுஷனுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்து புதுசாக கிடைச்சா பரவாயில்ல, எல்லாத்தையும் அனுபவித்துட்டு அவன் ஒன்றுமில்லாதவனாய் மாறணும்னா அது ஒரு பெரிய கஷ்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, எல்லா சகல வசதிகளையும் அனுபவித்த தாவீது இப்போது ஒன்றுமில்லாமல் அவன் என்ன செய்கிறான்? வனாந்தரத்தில் தங்கி கர்த்தருடைய தாங்குகிறதை, கர்த்தர் ஏந்துகிறதை, கர்த்தர் தன்னை பாதுகாக்கிறதை அவன் உணர்ந்து பாடுகிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் என்னை தாங்குகிறார், கர்த்தர் என்னை தாங்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவேளையில் நீங்களும் நானும் கூட அந்த அனுபவத்தை உணர்வோமாக. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலேயும் தாங்குகிறதை நாம் உணர்வோமாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் யாரையெல்லாம் தாங்குகிறார் என்று 1-2 காரியங்களை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச ஆசிக்கிறேன். முதலாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 41ஆம் சங்கீதத்தில் 3வது வசனத்தை படிக்கும்போது, சங்கீதம் 41:3 படிக்கும்போது, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். எவ்வளோ ஒரு நல்ல கர்த்தர். சில நேரங்களில் வியாதி, பலவீனம், சத்துரு, அந்த படுக்கையில், வியாதி படுக்கையில் யார் எனக்கு உதவி செய்ய முடியும், யார் எனக்கு உதவி செய்ய போகிறாங்க, அப்படி பல கேள்விகள் எழும்பலாம். இங்கே சங்கீதக்காரன் அனுபவத்தை சொல்லுகிறான். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அதுக்கு முன்னதாக அவனுடைய சுபாவம் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. முதல் வசனத்திலே, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார், கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒரே ஒரு வசனம், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் சிறுமைப்பட்டிருக்கிற இந்த ஜனத்தின் மேல், ஏழை ஜனங்கள் மேல், தரித்திரர் மேல் சிந்தை வைப்போமானால், ஏழைகளின் மேலே சிந்தை வைப்போமானால், சிறுமைப்பட்டிருக்கிற ஜனத்தின் மேல் சிந்தை வைப்போமானால், உங்களை என்னையும் வேதம் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, ஏழைகளின் மீது, சிறுமைப்பட்டவர்கள் மீது சிந்தை வைத்தால், கன்சிடர் பண்ணுவோமானால், நம்மை கர்த்தர் பாக்கியவான் சொல்லுகிறார். நம்ம எப்பவும் நம்ம சிந்தை பாருங்க, நமக்கு கீழே இருக்கிறவர்கள் நினைக்க மாட்டோம். ஒருத்தர் சைக்கிளில் போகிறான், ஒருத்தன் பைக்கில் போகிறான். பைக்கில் போகிறவனுக்கு என்ன இருக்குன்னா, நான் எப்படி ஆகிலும் காரில் போகணும். காரில் போகிறவனுக்கு இன்னும் வேகமாக போகிற விலையுறந்த கார் வேணும். ஆனால் எப்பவுமே சைக்கிளில் போகிறவனையோ இல்லை நடந்து போகிறவனையோ நம்ம நினைக்கிறதே இல்லை. வேதம் அதை தான் சொல்லுகிறது. சிறுமைப்பட்டிருக்கிற ஜனங்கள் தேசத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். 61ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நாம் படிக்கும்போது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டு போனவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. இன்றைக்கு நம்முடைய சுவிசேஷமாகட்டும், நம்முடைய கன்சிடர் ஆகட்டும், நம்மை காட்டிலும் சிறுமைப்பட்ட ஜனத்தை நம்ம நினைக்கிறதில்ல. அப்படினால தான் நம்ம கர்த்தர் தாங்க முடியாமல் போகிறார். நம்மை கர்த்தர் தாங்காமல் நம்மை விட்டு விடுவது போல தெரிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பாக்கியவானாக இருக்கும்படி, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கும்படி, நீ மேன்மையுள்ளவனாக இருக்கும்படி, ஏழை ஜனங்களை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சிறுமைப்பட்டவர்களை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தள்ளப்பட்டவர்களை, ஒடுக்கப்பட்டவர்களை நாம் நினைவு கூறுவோமாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவனாக இருப்பான், சத்துருடைய இஷ்டத்திற்கு கர்த்தர் அவனை விடமாட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் சிந்தை உள்ளவர்களாய், சிறுமைப்பட்ட, நொறுக்கப்பட்ட,
விடுவிக்க கட்டப்பட்ட ஜனத்தின் மேல் சிந்தலுள்ளவர்களாக இருப்போம். சிறுமைப்பட்டவர்களுக்கு நன்மை செய்வோம். நானோ சிறுமையும் எளிமையுமானவன் என்று தாவீது புலம்புகிறான். கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார், சகாயம் செய்ய தீவிரியும் என்று சொல்லுகிறான். நாம் சிறுமைப்பட்ட ஜனத்தின் மேல் சிந்தை வைத்தால் நாம் வியாதியில் இருக்கும்போது கர்த்தர் நம்மை தாங்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொதுவாகவே ஒரு மனுஷன் வியாதிப்பட்டால் அவன் குடும்பத்தார் அவனை ரொம்ப தாங்குவாங்க. அவனுக்கு நல்ல பால், பிரெட்டு, நல்ல சாப்பாடுகள்லாம் கொடுப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மனுஷன் தாங்குகிற தாங்குதல். மனுஷனே ஒருவன் வியாதிப்பட்டு போனால் அவனுக்கு சில நல்ல ஆகாரங்கள் கொடுத்து ஒரு விசேஷித்த கவனிப்பை தந்து தாங்குவாங்கன்னா, கர்த்தர் தாங்கினா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. கர்த்தர் தாங்கினால் எப்படி இருக்கும்? அவர் தம்முடைய கையினால் தாங்குவார், வலது கரத்தினால் தாங்குவார், வலது கையை பிடித்து தாங்குவார். வியாதியிலே படுத்திருக்கிற உன்னை எவ்வளோ அதிகமாய் கர்த்தர் தாங்குவார். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி கர்த்தர் தாங்குவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 2:26-27. உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சை உள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினால மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாய் இருந்தான். அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாக இருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் தேவன் எப்பப்ரா என்கிற தேவ மனுஷன், கர்த்தருடைய ஊழியக்காரன் வியாதியாய்ப்பட்டிருந்த போது தேவன் அவனுக்கு இறங்கினார், தேவன் அவனை தாங்கினார், தேவன் வியாதி படுக்கையை மாற்றினார், வியாதி படுக்கையில் தேவன் அவனுக்கு உதவி செய்தார் என்பதை இங்கே தெளிவாக நாம் படிக்கிறோம். உங்களுடைய வியாதியிலே, என்னுடைய வியாதியிலே கர்த்தர் தாங்க வல்லவர். கர்த்தர் ஸ்தோத்திரம். மனுஷர் நம்மை தாங்காமல், மனுஷர் நம்மை கைவிட்டாலும் நம்முடைய வியாதி படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். வியாதியிலே தாங்குகிறவர் மாத்திரமல்ல, வியாதி படுக்கையே மாற்றி போடுவார். எசேக்கியா வியாதிப்பட்டிருந்த போது தீர்க்கதரிசியானவன் சொன்னான், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. அவன் அழுதான், புலம்பினான், சுவர் பக்கமாய் தன் முகத்தை திருப்பி தேவனை நோக்கி, ஆண்டவரே, நான் எவ்வளவு மன உண்மையாய் நடந்தேன் என்பதை அறிந்திருக்கிறீர் என்றான். தேவன் அந்த தீர்க்கதரிசி அரண்மனை முற்றத்தை தாண்டுகிறதுக்கு முன்பே மீண்டும் தீர்க்கதரிசி அனுப்பி ஆண்டவர் அவனுக்கு ஆயுசு நாளை கூட்டி கொடுத்தார். வியாதியை தாங்கினார், வியாதி படுக்கையை மாற்றினார். அப்படிப்பட்ட பெரிய வியாதியிலிருந்து அவனை மாற்றினார். அதே தேவன் இந்த காலை வேளையிலே உங்களோடு என்னோடு கூட பேசுகிறார். எப்படிப்பட்ட வியாதி படுக்கையில் நீங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதி உள்ளவர்களாக நீங்கள் இருந்தாலும், கர்த்தர் வியாதியிலே தாங்குகிறவர் மாத்திரமல்ல, வியாதி படுக்கையே மாற்றுகிறவர். துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதபடிக்கு எப்பப்ராவுக்கு இறங்கினவர் உனக்கும் எனக்கும் இரக்கம் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். எசேக்கியாவுக்கு இறங்கினவர் உங்களுடைய வியாதி படுக்கையை மாற்றி, உங்கள் காரியம் முடிந்தது என்று நினைக்கிற அந்த நிலவரத்தை மாற்றி கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த காலவேளையிலே சுகமாக்குகிற வல்லமையை, கர்த்தருடைய தாங்குகிற கரத்தை நீங்கள் நானும் நம்புவோமாக, நீங்களும் நானும் விசுவாசிப்போமாக. இதோ சுகமாக்குகிற வல்லமை உங்கள் மேல் என் மேல் இறங்கி வருவதாக. இரண்டாவதாக கர்த்தர் தாங்குகிற இன்னொரு காரியத்தை நமக்கு 1 கொரிந்தியர் 10:13 நமக்கு வாசிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். சோதனையை தாங்கத்தக்கதாக, அப்படியானால் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு உண்டாவதில்லை. எல்லா மனுஷருக்கும் சோதனை இருக்கிறது. வேறே சோதனை, மனுஷனுக்கு இருக்கிற சோதனை இல்லாமல் வேற சோதனை புதுசாக ஒன்றும் வரப்போறதில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, திராணிக்கு மேலாய் சோதிக்க மாட்டார். சோதனையில் தப்பித்து கொள்ளும்படி போக்கை உண்டு பண்ணுவார். எல்லாவற்றுக்கும் மேலாய் சோதனையில் தாங்கத்தக்கதாக, அந்த தாங்குதல் சஸ்டைன் அஃபோல்டத், சோதனையில் நீங்கள் மூழ்கி போகாதபடி, சோதனையில் நீங்கள் மாய்ந்து போகாதபடி
கர்த்தர் உங்களை தாங்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதனை வாரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனன்னை காக்க வல்லோ. பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனன்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்ப உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்ப உண்டெனக்கு, காத்திடுவா என்றுமே, காத்திடுவா என்றுமே. கர்த்தர் சோதனையிலே காக்க வல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் யாக்கோபு நிருபத்திலேயும் வெளிப்படுத்தின விசேஷத்திலேயும் நாம் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பூச்சக்கரத்தின் மேல் வரப்போகிற எல்லா சோதனைக்கும் உன்னை விலக்கி காப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, பூச்சக்கரத்தின் மேல் வரப்போகிற எல்லா சோதனைகள், எல்லா அழிவுகள், எல்லா வேதனைகள், இவைகளுக்கெல்லாம் கர்த்தர் நம்மை விலக்கி காக்க அவர் வல்லவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே அங்கே ஆவியானவர் சொல்கிறார், என் பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் பூமியின் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலதெல்பியா சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பூச்சக்கரத்தின் மேல் வரப்போகிற சோதனைகளுக்கெல்லாம் உன்னை தப்பும்படி காப்பேன். யாக்கோபு நிருபக்காரன் என்ன சொல்கிறான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் அவனுக்கு வைத்திருக்கிற கிரீடத்தை கொடுப்பார் என்று சொல்லுகிறான். 1:12 வசனத்திலே சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவோருக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். அப்படியானால் இந்த சோதனைகள், இந்த பாடுகள் ஏன் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொன்னால், திராணிக்கு தக்கதாய், திராணிக்கு மிஞ்சி அல்ல, திராணிக்கு தக்கதாய் உங்களுடைய கேப்பபிலிட்டிக்கு ஏற்றபடி, உங்களுடைய நிலவரத்துக்கு ஏற்றபடியான சில சோதனைகளை தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் நம்மை தேவன் யோபை போல சோதிப்பாரானால் நீங்களும் நானும் மறுதளிச்சிருவோம். யோபை போல அல்ல நம்மை கர்த்தர் சோதிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மட்டாய் சோதிக்கிறார், குறைவாய் சோதிக்கிறார். ஆனாலும் அந்த சோதனையிலேயும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய எல்லா வல்லமைகளுக்கும், பூச்சக்கரத்தின் மேல் வரப்போகிற எல்லா சோதனை காலங்களுக்கும் தப்பித்து கொள்ள போக்கை உண்டாக்குகிறார். சோதனையிலே தாங்கத்தக்கதான பலனை உண்டு பண்ணுகிறார். எவ்வளோ நல்ல கர்த்தர். உங்களுக்காக, எனக்காக ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சோதனைக்கு பின்பாக நமக்கு ஒரு ஜெயம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதனை, பரீட்சை ஏன் பிள்ளைகளுக்கு பரீட்சை வச்சிருக்கிறாங்க? அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க, எவ்வளவாய் படிச்சிருக்கிறாங்க, அதை அறிவதற்காக. அதே போல தான் நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தர் சில சோதனையான அனுபவங்களை கர்த்தர் அனுபவிக்கிற காரணம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தேவனை எவ்வளவாய் அறிந்திருக்கிறோம், தேவனுக்கு எவ்வளவாய் நாம் நம்பி இருக்கிறோம், தேவன் மேல் எவ்வளவாய் விசுவாசமாக இருக்கிறோம், அந்த அளவை கணக்கிடுவதற்காக தான் கர்த்தர் சில நேரங்களில் பலவீனமாகிய சோதனை, பிரச்சனைகளாகிய சோதனை, போராட்டங்களாகிய சோதனை, கர்த்தர் ஸ்தோத்திரம், குடும்பத்தில் சில சோதனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். இந்த சோதனை கண்டு பயந்துவிடக்கூடாது, இந்த சோதனை கண்டு ஓடக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். நெகேமியா போல என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ அந்த தைரியம் நமக்குள்ளே உருவாக்கப்படணும், அந்த நம்பிக்கை நமக்குள்ளே உருவாக்கப்படணும், அந்த விசுவாசம் நமக்குள்ளே உருவாக்கப்படணும். நம்முடைய பரிசுத்தவான்கள் எவ்வளவாய் சோதிக்கப்பட்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு மேன்மையான நம்பிக்கை இருந்தது. மேன்மையான உயிர்த்தெழுதல் அடையும்படி வாதிக்கு ஒப்புத்தார்கள். நம்முடைய சோதனை பாடுகள் மத்தியிலே கர்த்தர் தாங்குவராக இருக்கிறார். வியாதியிலே தாங்குவார், சோதனையிலே தாங்குவார். விசுவாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
தாங்குகிற கர்த்தர் நமக்கு உண்டு. நம்மை தாங்குகிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். எல்லா வல்லமைகளுக்கு விலக்கி நம்மை தாங்கி நம்மை பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். எங்களை சோதனைக்கு தப்பித்து கொள்ள எங்களுக்கு போக்கை உண்டு பண்ணுகிறீர். சோதனையிலே கர்த்தாவே ஜெயம் பெற எங்களுக்கு இரக்கம் செய்கிறீர். சோதனையை சகிக்க எங்களுக்கு பலன் தருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய கிருபையும் உடைய இரக்கமும் உடைய தயவும் எங்களோடு கூடந்து ஒவ்வொரு வல்லமைக்கும் வல்லடிகளுக்கும் எங்களை விலக்கி காப்பதாக. வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். நாங்கள் சிறுமைப்பட்டவர் மேல் சிந்து வைக்கவும், சிறுமைப்பட்ட ஜனத்தை நேசிக்கவும், சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிற மனுஷராக எங்களை மாற்றும். நாங்கள் வியாதி படுக்கையில் இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு வியாதியிலே தாங்க போதுமானவராக இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்தும். கிருபைக்குள்ளே மறைத்துக்கொள்ளும். இரத்தத்து கோட்டைக்குள்ளே வேலை எடுத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.